இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஐல மீன் குழம்பு பாருங்கள். அதுக்கு தேவையான சாமான்கள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இந்த மிளகாத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சப்பொடி இதெல்லாம் மிக்ஸை போட்டு நல்லா நேராக அரைச்சிக்கணும். முதல்ல நேராக அரைச்சிட்டு வாங்க குழம்பு வைக்க போகலாம். பாருங்கள், அதில் மீன், மல்லி எல்லை, இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க இதை இப்போ நேராக அரைக்கலாம். தக்காளியை போட்டாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டாச்சு. பாருங்க, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் மூணையும் போட்டாச்சு. மூடியாச்சு. வாங்க இப்போ அரைக்கலாம். பாருங்க நண்பர்களே, மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க குழம்பு வைக்க போகலாம். வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே. ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன காஞ்சிருச்சு நண்பர்களே. கடுகு, வெந்தயம், சீரகத்தை போட்டுக்கலாம். பட்டாச்சு. பச்சை மிளகா, வெங்காயம் போட்டாச்சு. கிண்டி ஊற்றிக்கலாம். அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. கிண்டி ஊற்றிக்கலாம். இப்படியே கொஞ்சம் கலர் ஆகட்டும் நண்பர்களே. பாருங்க, ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூளை போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது ஏன் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரை கொடுக்கும். அதுக்கு தான் இப்போ கொஞ்சம் உரப்பும் கொடுக்கும். இப்போ இந்த பாருங்கள், மிக்சரில் அரைச்சி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். என்னென்ன போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், அடுத்தது மல்லித்தூள் போட்டு அரைச்சி தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம் நண்பர்களே. நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் புளியை ஊற்றிக்கணும். அவங்க புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளியை ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம்.
பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்கள், மீனை போட்டிருக்கு. இதெல்லாம் போட்டாச்சு அயில மீன். இப்போ அப்படியே கொதிக்க விடலாம். அயில மீன் குழம்பு. அப்படியே கொஞ்சம் குறைச்சி மூடி வைக்கலாம் நண்பர்களே. வீடியோ முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு பாருங்கள் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், கொஞ்சம் வற்றணும். தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். நண்பர்களே, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு ரெடி. இப்போ மல்லி இலையை போட்டுக்கலாம் வாங்க. பாருங்க, மல்லி இலை போட்டுக்கலாம். மல்லி இலையும் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம் வாங்க. மூடி வச்சாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. வீடியோ முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.